உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவர் எதுக்கு கால் பண்றாரு? நான் தான் இனிமே என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லிட்டேனே. ஏன் இப்படி பண்றாரு? ஒருவேளை அவரை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போய் உடம்பு சரியாயிடுச்சா? ஃபோன் பண்றதுலே தெரியுது அவருக்கு எதுவும் ஆகலன்னு. ஆனா இப்ப எதுக்கு பண்றாரு? என் காலையை கட் பண்றியா? இன்னைக்கு நீ எடுக்கிற வரைக்கும் விட மாட்டேன்டே. என்ன இவரு திரும்ப கால் பண்றாரு? எடு எடு எடு. அட்டெண்ட் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கலாமா? தனா, 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 கதவை தர. தனா, கதவை தரங்கறல. எடு எடு எடு. தனா, என்னடி பண்ற? ஏய் தனா, என்ன பண்ணிட்டு இருந்த? இல்ல, சும்மாதான். சரி, என் கூட வா. ஆமா, எதுக்கு? வா சொல்றேன், வா வா. வா. என்ன விஷயமா? தனா, நீங்க 2 பேரும் இந்த வீட்டு பொண்ணுங்களா இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் ஆகி வாழ வேண்டிய இடமும் இந்த வீடுதாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க 2 பேருமே இந்த வீட்டோட மருமகளுங்க. ஒரு குடும்பம் தள்ளச்சி வாழறது அந்த வீட்டுக்கு வர மருமக கையில தான் இருக்கு. இந்த வீட்ல என் கடமையை இத்தனை வருஷம் நான் சரியாதான் பண்ணிட்டு வரேன்னு நம்புறேன். தனா, ஒரு வீட்டோட அடையாளமே அந்த வீட்டுக்கு வர மருமகளுங்க தான். உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு தாலி பிரிச்சு கோத்திருக்கோம். நீங்க 2 பேரும் இந்த வீட்ல கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணும். இத பாருங்க, இனிமே தினமும் இந்த வீட்ல விளக்கேத்துற கடமை உங்க 2 பேருக்கும் தான் இருக்கு. இன்னில இருந்து தினமும் நீங்க இத செய்யணும். மாயா, வா விளக்கேத்து. தனா, வா விளக்கேத்து. மா, எப்பவும் நீங்க தானே இது எல்லாமே பண்ணுவீங்க. நீங்களே விளக்கேத்தி வைங்கம்மா. எனக்கு இப்போ இதுலலாம் சுத்தமா விருப்பமே இல்ல. நான் உங்களுக்காக தான் கோவிலுக்கே வந்தேன். அன்னைக்கு நீங்க சொன்னது எல்லாம் செஞ்சுட்டேன். இதுக்கு மேல என்னை எதையும் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்கம்மா. இப்பவும் எனக்காக இத பண்ணுதனா? சரியா? வா வா. விளக்கேத்து.
2 பேரும் சாமி கும்பிடுங்க. தனா எங்க? அவ அப்பவே போயிட்டா பெரியம்மா. ஏய் வா 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 வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னடா இங்க வந்திருக்க? சில விஷயத்துக்கெல்லாம் இந்த வீடு தான்டா சரியா இருக்கும். ஓ, ஆமா, நான் கேட்டதை எடுத்துட்டு வந்திருக்கியா? ஆ. இந்தா கொடு. டேய், நீ எதுக்குடா இத கேட்ட? ஏன், நான் எது கேட்பேன்னு உனக்கு தெரியாதா? புரியுது புரியுது. ஆ, டேய், இந்த தடவை எந்த பொண்ணு? தனாதான். டேய், தனாவா? டேய், அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சேடா. கல்யாணம் மட்டும்தான் ஆயிருக்கு. அவ எனக்கு கிடைக்க வேண்டியவடா. ஒருத்தன் வந்து காரியத்தையே கெடுத்துட்டான். என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சவால் விட்டுட்டு போறான் அந்த கதிர். அவனுக்கு நான் யாருன்னு இன்னைக்கு காட்ட போறேன். அந்த பொண்ணை எப்பறம் வர வைப்ப? ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன். என்ன பார்க்க வரலன்னா செத்துருவேன்னு மிரட்டியிருக்கேன். அதுக்கு பயந்துகிட்டு வருவா. அப்ப இந்த மருந்த அவளுக்கே தெரியாம கொடுத்துட்டா போதும். இன்னைக்கு நான் நினைச்சத நடத்திடுவேன். எப்பவும் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை தான் இப்படி பண்ணுவ. இப்ப என்னடா? அவ எனக்கு கிடைக்க வேண்டியவடா. எத்தனையோ பொண்ணுங்களை நான் அடைஞ்சிருக்கேன். ஆனா இவ மட்டும் என் கையில இருந்து மிஸ் ஆயிட்டே போறா. இன்னைக்கு நான் அவளை அடையாம விட மாட்டேன். சரிடா, பிரச்சனை வராம பாத்துக்கோ. இந்த மருந்த கரெக்டான மில்லிகிராம்ல கொடு. கொஞ்சம் அதிகமானாலும் ஓவர் டோஸ் ஆயிடும். அப்புறம் அவ உயிருக்கே பிரச்சனை ஆயிடும். டேய், இது என்ன எனக்கு புதுசா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. சரிடா. ம். தனா, இன்னைக்கு நைட்டு நீ எனக்கு சொந்தமாக போற. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.